ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னுடைய கார்டன் டூர் ஒன்று போடலான்ட்டு சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் வேறு பண்ணியிருக்கேனா, சரி உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு. இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது என்னுடைய மருதாணி செடி. இது வந்து விதை போட்டு தான் நான் வளர்த்தேன்ப்பா. சூப்பராக வந்துருச்சு. ஆனால் நல்ல விதை இது பாருங்கள். இதுலேயே மறுபடியும் விதையெல்லாம் நிறைய வந்துட்டுருக்கு. விதையில் போட்டு க்ரோ பேக்கில் தான் வளர்த்தேன் ஃபஸ்ட்டு. இது மருதாணி செடி. இங்கே பாருங்கள், துளசி. இதில் துளசியில் வந்து அப்படியே காஞ்சு போயிருந்தது துளசி. ஆனால் ஒரு வீடியோவில் தான் சொன்னாங்க, துளசியில் வந்து இந்த பூ இருக்குல்ல, இதெல்லாம் இந்த மாதிரி பூ வந்தால் அதை நம்ம கட் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா இலை வந்து நல்லா புஷ்ஷியாக வளரும்ன்ட்டு. எனக்கு இது தெரியவே தெரியாது. நான் நடுவில் கொஞ்சம் அப்படியே தெரியாமல் காய விட்டுட்டேன். அதனால் இது யாராவது நீங்கள் துளசி செடி வச்சுருந்தா இந்த மாதிரி இந்த பூ வருது பாருங்கள், இந்த மாதிரி பூ வரும்போதே அதை கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இலை ரொம்ப அழகாக வரும், செடி நல்ல பெருசாக ஆகுது. இது நடுவில் நான் போன வாரம்லாம் உங்களுக்கு இதை போட்டிருந்தேன்னா, இந்த வீடியோ போட்டிருந்தேன்னா நிறைய அதுக்கும் இதுக்கும் உள்ள மாற்றம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் இதை ஒரு டிப்ஸாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த பூவெல்லாம் கிள்ளி கிள்ளி விட்டுட்டோம்னா இலை சூப்பராக வரும் துளசியில். இங்கே பாருங்கள் எவ்வளோ உயரம் பாருங்கள் துளசி. அதுக்கப்புறம் இது ஒரு பிங்க் கலர் செம்பருத்தி. ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வெயிலில் இப்போ தான் ஓரளவுக்கு தேறி வருது. ஆனால் அந்த வெள்ளைப்பூச்சி தான் போவே மாட்டேங்குது. இது ரெட் கலர் ஒத்தடுக்கு சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. ஆனால் இதில் பாருங்களேன், சின்ன சின்ன இலையாக வருதா, ஏதோ சம் டிஃபெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. இது நோய் தான் நினைக்கிறேன். ஆனால் என்ன எதனாலன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேலே தான் என்ன ஏதுன்னு பார்க்கணும். எல்லாம் கெஸ்டெல்லாம் வந்தனால செடிங்களை பராமரிக்கலை. இது பாருங்கள், இது எப்படி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த செடி இந்த பக்கம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பக்கம் உள்ளது. இதில் முக்கியமாக ஒரு பெரிய அப்டேட் என்ன தெரியுமா, இந்த சங்குப்பூ தான். இங்கே பாருங்கள், இந்த சங்குப்பூ எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இதுவும் விதை போட்டு வளர்ந்தது தான் நம்ம வீட்டில். அழகாக இருக்குல்ல. அடுத்தது இது வந்து ஒரு சாமந்தி, எல்லோ கலர். இன்னும் பூ வைக்கலை. இந்த கிளைமேட்டில் இவங்களெல்லாம் பராமரித்து மெயின்டைன் பண்ணி கொண்டு வரதே பெரிய கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ அனல், அவ்வளோ வெயில். இங்கே மழையே கிடையாது எங்களுக்கு துளி கூட. இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் சாமந்தி தான், பூக்கள் எதுவும் இல்லை இப்போது. இன்னொன்று மணி பிளான்ட்டு, முன்னைக்கு இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கு அழகாக. இது சம்மங்கி பூவில் பூவெல்லாம் வந்துடுச்சு, பூவெல்லாம் பூத்துச்சு, பறிச்சிட்டேன். அந்த டைம்லேயே வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். இப்போ பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இந்த பக்கம் சூப்பராக இருக்குல்ல. வீட்டுக்கு இந்த பக்கம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டேபிள் ரோஸ். போன மாதம்லாம் பூவே இல்லை, வெயில் ஏற ஏற இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு மறுபடியும். இது வந்து ஒரு அடுக்கு சங்கு பூச்செடி. இது வந்து ஒருத்தவங்க கிட்ட நான் ஆன்லைனில் விதை வாங்கி போட்டேன். அடுக்கு சங்குப்பூ வளர்ந்துருக்கு சூப்பராக. இதை பாருங்களேன் எவ்வளோ தூரம் உயரமாக ஏறி இருக்கு. இதில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா, இங்கே பாருங்கள், கொடி சம்பங்கி. கொடி சம்பங்கி எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்களேன், சூப்பராக. நான் அழகாக இதெல்லாம் கிரில்லிலே ஏற்றி விட்டுட்டேன் போர்ட்டிக்கோவில். நல்ல வாசனை. ஆனால் இது வெத்தலை தான், ஏன்னு தெரியல, இப்படி ஆயிடுச்சு வெத்தலை. இது எதுனாலும் தெரியல. இதுக்கு கொஞ்சம் கேர் எடுக்கணும். அது என்ன பண்ணிடுறதுன்னு தெரியல, யோசிச்சு தான் அதை பார்க்கணும். இது பாருங்கள் நல்லா இருக்குல்ல. அப்புறம் நித்திய மல்லி வந்து இப்போ தான் மறுபடியும் பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை க்ரோ பேக் மாற்றி விட்டேன், சின்ன பேக்லேருந்து பெரிய பேகு வச்சு ஒரு 1.5 மாதம் ஆயிடுச்சு. இப்போ தான் மறுபடியும் பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு.
இது வந்து காக்கட்டான். இதையும் நான் க்ரோ பேக் மாற்றிட்டேன். சின்ன பேக்லேருந்து பெரிய பேக் மாற்றி வச்சுருக்கேன். வச்சு ஒரு 10 நாள் ஆகுது. இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் தளிர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. காக்கட்டான் சின்ன பேக்கில் வச்சா இது பெரிய செடியாக வரும். சரி, நம்ம பெரிய பேக்காக வைக்கலாமேன்னு வச்சு விட்டுருக்கேன். இது வந்து மாதுளமும் இங்கே பாருங்களேன் பூ விட்டுருக்கு. இது காய்க்காது, பட் மாதுளம் வந்து வாஸ்து பிரகாரம் வீட்டு முன்னாடி வைக்கணும், பூக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இது வச்சுருக்கேன் நான். அதே மாதிரி இந்த பிளான்ட்டும் நமக்கு வாஸ்து பிரகாரம் வீட்டில் இருக்கணுன்றாங்க. முல்லை எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 முழம் பூத்துருச்சு. பச்சை முல்லை டிசம்பரில் வச்சது. டெய்லி கொஞ்சம் 2 நாளைக்கு ஒரு வாட்டி 1/2 முழம் வரும். இது வரைக்கும் இப்போ வரைக்கும் அப்படி தான் பூத்துட்ருக்கு. 2 நாளைக்கு ஒரு வாட்டி 1/2 முழம். இது சீசன் இல்லை இப்போது, அதனால் நல்லா பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஒரு பாரிஜாதம். என்கிட்ட பாரிஜாதம் காஞ்சி போச்சு ஒரு சின்னது, அதனால் நேத்திக்கு வாங்கி வச்சேன். இந்த பாரிஜாதம் 50 ரூபான்னு வாங்கினேன். நேத்திக்கு தான் வாங்கி வச்சுருக்கேன். ஏற்கனவே வச்சது செடி வந்து காஞ்சி போச்சு. இது ஹைப்ரிட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா வரும்க்கா, இதை வச்சுருங்க, தொட்டியில் வச்சா தான் சூப்பராக வரும் அப்படின்னு சொன்னான் அந்த பையன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னுடைய பியூட்டி இங்கே பாருங்கள், என்னுடைய எல்லோ பியூட்டி. நடுவில் போன மாதம்லாம் சரியாக பூக்கலை, என்னடான்னு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்கள், மறுபடியும் பூ எடுக்க ஆரம்பிச்சிட்டா. ஒருவேளை சீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் பூ வரலன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இப்போ நல்ல பூ வர ஆரம்பிச்சிடுச்சு இதில். அப்புறம் இது ஒரு பாரிஜாதம். இது வந்து ஹைப்ரிட் பாரிஜாதம்னு சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் பூக்கும்போது நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். அது வந்து ஒத்த இதழ் தான் வந்திருந்தது, ஒரே ஒரு இதழ் பாரிஜாதம் தான். ஆனால் நம்ம உள்ளங்கை அளவுக்கு நல்ல பெருசாக இருந்தது பூ. ஸ்மெல்லு வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் மற்ற பாரிஜாத செடியிலேருந்து எப்படி ஒரு நல்ல வாசனை வருதோ அதே மாதிரி ஒரு நல்ல வாசனை தான் அதுலேயும் இருந்தது. ஆனால் பூ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அந்த பூ நான் அப்போ எடுக்காமல் விட்டுட்டேன். சூப்பராக இருந்துச்சு அது. இது வந்து ஒரு கொடி ரோஸு, இன்னும் சரியாக பூக்க ஆரம்பிக்கலை. அப்படியே கொஞ்சம் திணறி வருது இந்த கிளைமேட்டுக்கு. இந்த கனகாமரம் செடி கிட்டத்தட்ட 4 செடி 5 செடி வாங்கி வச்சுட்டேன். ஒரு செடி கூட வளரல. இப்போ தான் 2 மறுபடியும் புதுசாக வாங்கி வச்சுருக்கேன். இது 2ம் ஓரளவுக்கு தலைய ஆரம்பிச்சிருக்கு. கடவுளே நல்லபடியாக வந்துடணும். இது பாருங்கள், இது வந்து ஒத்த நந்தியாவட்டை. இதெல்லாம் ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ், நம்ம ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. ஒரு பெரிய க்ரோ பேக்கில் வச்சிட்டோம்னா இந்த ஒத்த நந்தியாவட்டெல்லாம் அவ்வளோ அழகாக பூக்குது. பூ இல்லை இப்போது, பட் ஒரு 10 டேஸ் முன்னாடிலாம் நல்ல பூ இருந்தது அழகாக. இது ஒத்த இதழ் நந்தியாவட்டை. நான் சொன்னேன்ல ஒரே ஒரு கனகாமர செடி 5 வாங்கி வச்சேன். ஆனால் இதில் 1 மட்டும்தான் இப்போதைக்கு பொழைச்சி வருது. இது வந்து ஜாதி கொடியில் ஜாதி மல்லி. இது வந்து தரையில் இருந்து இதை எடுத்து க்ரோ பேக்கில் வச்சேன் நான். சரி, இடம் பத்தாமல் போயிடுமேன்ட்டு. ஓகே, இப்போல்லாம் தழைய ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இது ஒன்று அடுக்கு நந்தியாவட்டை வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் அதை க்ரோ பேக்கில் வைக்கல, பெரிய பேக்கில் வைக்கணும். அப்புறம் நம்ம இப்போ இங்கெல்லாம் வந்து நான் நிலத்துல தானே வச்சுருக்கேன். இது வந்து பட்டன் ரோஸ். இது வந்து ரெட் கலர் பன்னீர் ரோஸ். நேற்றெல்லாம் நல்ல பூ இருந்தது. நேற்றெல்லாம் எனக்கு வீடியோ எடுக்கிற ஐடியாவே வரல. நல்ல டார்க்கு ரெட்டு, டார்க்கு பிங்க்கு, அது கிட்டத்தட்ட ரெட்டு மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு பிங்க்கு சூப்பராக இருக்குது. இதெல்லாம் புதினா வச்சுருக்கேன். இங்கே பாருங்களேன், ஆரஞ்சு குயின். இதெல்லாம் இன்றைக்கி பறிச்சிடணும். சூப்பராக இருக்குல்ல. இது ஒரு கொய்யா, அதுவே தானாக வளருது. தானாக வளர்கிற செடியில் தான் நிறைய டேஸ்ட் இருக்கும், நல்ல இம்யூனிட்டி இருக்கும்னாங்க. அதனால் அதை நான் பிடுங்கி போடாமல் அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து குண்டு மல்லி. இது க்ரோ பேக்லேருந்து நான் தரையில் எடுத்து வச்சுட்டேன். இந்த குண்டு மல்லியை செம்மையாக பூத்துச்சு. இப்போ இல்லை, மறுபடியும் இந்த இலையெல்லாம் உருவி விட்டால் தான் பூக்கள் மறுபடியும் எடுக்க ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம கத்திரிக்காய் செடி.
ஒரு 2-3 கிலோ காய்ச்சிருக்கும். பரவாயில்ல, எனக்கு நல்ல கை கொடுத்துச்சு. செம்ம டேஸ்ட்டுங்க. உண்மையிலே நம்ம வீட்டில் வளர்க்குற செடிக்கும் வீட்டில் வளர்க்குற செடியிலேருந்து வர காய்கறிக்கும் நம்ம கடையில் வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த கத்திரிக்காயில் ஒரு சின்ன கசப்பு கிடையாது, ஒரு மாதிரி காரத்தன்மை எதுவுமே இல்லை. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. உண்மையிலே சூப்பராக இருந்தது இந்த டேஸ்ட்டு. பாருங்களேன் எவ்வளோ செடி. ஒரு ஈடு காய்ச்சி முடிச்சிருச்சு, அடுத்தது காய்க்குமோ என்னமோ தெரியல. பூ ஆனால் கொட்டிக்கிட்டே இருக்குது. அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது ஒரு ஜாதி மல்லி செடி தான். இது தரையில் வச்சுருக்கேன். இப்போ தான் பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பாருங்களேன், ரெட் பட்டன் ரோஸ் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு. எனக்கு பறிக்கவே மனசே இல்லை இந்த முறை. ஒயிட் பூ சின்ன சைஸ் ஆகிடுச்சு. பெரிய பெரிய சைஸ் பூ பூத்துச்சு, ஆனால் சின்ன சைஸ் ஆகிடுச்சு. குட்டி குட்டியாக இப்படி இருக்குது. ஆனால் நிறைய பூ வச்சுருக்கு இந்த வாட்டி. பாருங்களேன், சைஸ் ஆனால் சின்னதாகிடுச்சு. சீசன் இல்லாததுனால சைஸ் ரொம்ப சின்னதாகிடுச்சின்னு நினைக்கிறேன். இது ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் பெரிய பூவாக இருக்குது. இது கொஞ்சம் பரவாயில்ல, மற்றதெல்லாம் குட்டி குட்டி. இது பாருங்களேன் எவ்வளோ மொட்டு வச்சுருக்கு இதில். ஆனால் மொட்டெல்லாம் வச்சுருக்கு, பட்டு சைஸ் குட்டி குட்டியாக இருக்குது. பாருங்களேன், எல்லா கிளையிலையுமே மொட்டு தான். இது தரையில் வச்சுருக்கனால இந்த சீசன்லேயும் நம்ம 2 வேளை தண்ணி கொடுக்குறனால பூக்குது. ஆனால் சைஸ் சின்னதாக இருக்குது. இது செம்பருத்தி, அந்த பெல் மாதிரி இருக்குமே, அந்த ஆரஞ்சு செம்பருத்தி. அதோட பூவெல்லாம் நான் பறிச்சிட்டேன் இன்றைக்கி. நம்ம சாமிக்கு தேவையான பூ ஒரு நாளைக்கு டெய்லியுமே கிடச்சிரும் அந்த செடியிலேருந்து. இருவாச்சி அப்படியே எனக்கு ஒரு நாளைக்கு 1.5 முழம்லாம் பூத்துச்சிங்க. அந்த டைம்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல, கெஸ்டெல்லாம் வந்தனால. எல்லாம் பூத்து முடிச்சுட்டு இப்போ இருக்கிறாங்க. 1.5 முழம் ஒரு நாளைக்கு பூக்கும். செம்மையான வாசனை, நல்ல பெரிய பெரிய பூவாக இருந்தது இந்த செடி. இது எல்லாமே மல்லி செடி, எல்லாமே நல்ல பூ கொடுத்துச்சு. போன வாரம் வரைக்கும் எனக்கு கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு நல்ல பூ வந்தது. இது பாருங்களேன், இந்த மல்லியெல்லாம் பெரிய பேக்கில் மாற்றிட்டேன். ரொம்ப ஒரு மாதிரியாக நோய் வந்த மாதிரி கிடக்கு இந்த மல்லியெல்லாம். அதனால் இப்போ பெரிய பேக்கில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இந்த வாரம் பரவாயில்ல. போன வாரம்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது. 2 செடி தான் வச்சுருக்கேன். இதில் க்ரோ பேக் மாற்றி வச்சு கொஞ்சம் ஆட்டு உரம்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதனால் எப்படி வரும்ன்ட்டு அடுத்த வாரம் தான் தெரியும். இன்னும் ஒரு 10 நாள் போனால் தான் இதோட வளர்ச்சி நமக்கு தெரியும். இந்த இருவாச்சி தாங்க ரொம்ப அழகுங்க. ரொம்ப நிறைய பூ பூத்துச்சு. அந்த டைம் எனக்கு வீடியோ எடுக்க முடியல. இதெல்லாமே இருவாச்சி தான். சூப்பராக இருக்குது. வாசனைனா வாசனை. டெய்லி பூக்கு பஞ்சமே இல்லை எனக்கு ஒரு மாதத்துக்கு. இதெல்லாம் ஈஸி மெயின்டெனன்ஸ். நம்ம க்ரோ பேக்கில் வச்சாலே போதும். இது ஒன்று உடஞ்ச குச்சி தான். இது நான் அதை எடுத்து வச்சது தான். இதுவும் நல்லா வளருது தான். இதுலேயும் இன்றைக்கி 4-5 பூ பறித்தேன். ரோஸ்க்கு இப்போ சீசன் இல்லாததுனால இவங்கெல்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்காங்க. இவங்களெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். இது பாருங்களேன், தரையில் வச்ச செடியில் நல்ல கத்திரிக்காய் வந்தது. இதில் க்ரோ பேக்கில் வச்சதில் இன்னுமே காய் எடுக்கலை. பூ இந்த மாதிரி கரிஞ்சு போகுது. வெயில் தாங்காமல் தான் இதெல்லாம் ஆகுது. என்ன பண்ணுறது. மிளகாங்க நல்லா காய்ச்சிதுங்க. மிளகா, பச்சை மிளகா ஒரு 4 செடி தான் இருக்கும் இதில். பாருங்களேன், உள்ளே ஃபுல்லாக காய் இருக்குது. நான் தேவைன்னா தான் பறிச்சுக்கிறது, இல்லைன்னா பழுத்தாலும் பரவாயில்லன்னு செடியிலே விட்டுடுறேன். மிளகா செடி. இங்கே பாருங்க, கொய்யா. இது நான் கடையில் தான் வாங்கி வச்சேன். இந்த 2 செடி நல்லா வளர்ந்துருச்சு. வாழையில் இந்த பக்கம் இன்னும் தார் வரலை. இங்கே பாருங்களேன், பாரிஜாதம். இது ஒரு வகை. இது நல்லா பூத்துச்சு. இப்போ சீசன் குறைஞ்சிருச்சா என்னன்னு தெரியல, பூவே வரல. ஆனால் இந்த இலை மட்டும் பச்சை கலராகவே ஆகலை, இதே மஞ்சள் கலராகவே தான் இருக்குது. இங்கே வச்சுருக்க கத்திரிக்காய் செடியிலலாம் காயே சரியாக வரல.
நிழல்ன்றனால வரலையா என்னன்னு தெரியல, காயே வரல, பூ கொட்டிகிட்டே இருக்குது இந்த பக்கம் இருக்கிறது. மற்றபடி சீத்தாலாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு. சீத்தா செடி, மாதுளம் செடியெல்லாம் வெட்டிட்டேன். ரொம்ப பெருசாக இருந்தது, உயரமாக போகணும்னு சொல்லிட்டு கீழே இருந்த கிளைங்களெல்லாம் வெட்டி விட்டுட்டோம். இல்லாட்டி இன்னும் நல்லா பெருசாக இருந்திருக்கும் அந்த செடியெல்லாம். இங்கே பாருங்களேன், இந்த ஒரு மாதுளம் செடி, ஆனால் பூ பூக்குது, காய் வைக்கலை, கொட்டுது. சரி பரவாயில்ல, கொட்டட்டும். அப்போ மரம் நல்ல உயரமாக போய் ஸ்ட்ராங் ஆனால் தான் காய் நல்லா வரும்னாங்க. பார்ப்போம். இன்னும் தண்ணி ஊற்றலை காலையிலேருந்து செடிக்கெல்லாம். இது மாமரம் நல்லா வருது தான். இங்கே பாருங்கள், செவ்வாழை தார் விட்டுருக்கிறத. இது கட் பண்ணணுமாமே, இந்த பூவை கட் பண்ணிடணுமா, அப்போ தான் பழம் நல்லா ஊறும்னு சொன்னாங்க. அது சொல்லியிருக்கோம், நாளைக்கு நாளைக்கு வந்து கட் பண்ணிவிடுவாங்க. என்றைக்கு வராங்கன்னு தெரியல. க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் வர சொல்லியிருக்கோம். இந்த மரமா, அதுக்கப்புறம் இந்த மரத்துலேயும் இது வந்து இந்த மரத்துலேயும் ஒரு தார் வந்திருக்கு பாருங்க. இது வந்து தேன் வாழை, தெரியுதா அந்த பக்கம் உள்ள, இது தேன் வாழைன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க. என்ன தான் நமக்கு டென்ஷன் இருந்தாலும் இந்த செடிங்களெல்லாம் பார்க்கும்போது, இதுங்களை வளர்க்கும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு எதுலேயுமே கிடைக்காதுங்க. அதுவும் குறிப்பாக லேடிஸ்க்கு வந்து ஒரு பெஸ்ட்டு, என்ன சொல்கிறது, மனசுக்கு ஒரு மருந்துன்னு நம்ம சொல்லலாம். எவ்வளோ வீட்டில் நமக்கு ப்ரெஷர் இருக்கும், எவ்வளோ தேவைகள் இருக்கும், எவ்வளோத்துக்காகவும் நம்ம ஓடுறோம் ஓடியாரோம். ஆனால் இந்த செடி வளர்த்து பாருங்களேன், அதில் கிடைக்கிற ஒரு ரிலாக்ஸேஷன் வேறு எதுலேயுமே கிடைக்காது. சின்னதாக ஒரு தொட்டியில் வச்சு பாருங்களேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சந்தோஷம் இன்றைக்கி உங்கள் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணியாச்சு. தேங்க்யூ, பை பாய்.